இதுவும் மணப்பாறை சார். மணப்பாறை மாடு தான். அந்த கால் எல்லாம் கொஞ்சம் அகலமா இருக்குமாமே. ஆமா சார், வண்டி மாடு சார். வண்டி மாடு எல்லா இதுக்கும் சூழ்நிலைக்கு ஏத்த மாடு. ஏத்த மாடு சார். ஐயா எவ்வளவுங்கய்யா? 140 சொன்னேன். 140 சொன்னேன். ரூபாய் 120 கேக்குறாங்க. 120 கேக்குறாங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான். இன்னைக்கு வீடியோல என்ன அப்படின்னா, நம்ம மணப்பாறை மாட்டு சந்தையை தான் ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்துருக்கோம். இந்த மணப்பாறை மாட்டு சந்தையில எந்த மாதிரியான மாடுகள் கிடைச்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து ஃபுல்லாமே வந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா அந்த மாதிரி ஏரியாவில் இருந்தெல்லாம் மாடு கொண்டு வந்து சேல்ஸுக்கு வருது. தமிழ்நாடு ஃபுல்லாமே இங்கே வந்து மாடு வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம். அந்த சந்தையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்கள். நீங்கள் ஒரு வியாபாரியாக இல்லாமல் ஒரு வீடு, நம்மகிட்ட மாடு ஒன்று வேணும், நல்ல மாடு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். என்னைக்கு இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மணப்பாறை மாடு சந்தையில் மாடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணப்பாறை மாடு. இந்த மணப்பாறை மாடுக்கு தனி ஒரு பேரு என்ன அப்படின்னா, இந்த மணப்பாறைக்கு வந்து இந்த மணப்பாறையில எப்படி பாறை இருக்கோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா எந்த வறட்சியா இருந்தாலும் அதை தாங்கி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்ற மாடு அப்படிங்கிறதுனாலதான் இந்த மணப்பாறை மாடை வந்து கட்டி ஏர் பூட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஜோடி எவ்வளோண்ணே? 1.5 காங்கேயமா? இது காங்கேயம் பிரீடா மாடு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 லட்ச ரூபா சொல்றாங்க. வண்டி மாடு. ஆனா எத்தனை பல்லு சேர்ந்துருச்சு? 6 பல்லா? 6 பல்லு. ஏன் மணப்பாறை மாட்டு சந்தையில வந்து மாடு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எல்லா வெரைட்டியான மாடுகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு மட்டும்தான் வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 120 வருஷத்துக்கு மேல வந்து சந்தை செயல்பட்டு இருக்கிறதுனால அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இங்க உள்ள மக்களுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்களோட வருத்தம் அதிகம், மாடுகளும் அதிகம். ஸோ இதனால நிக்க கூட முடியல அந்த அளவுக்கான கிரௌட் வந்து. 25 மாடு மட்டுமா கண்டுபிடிமா சேர்த்து? மாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் ஜோடி. மாடு வாங்கிருக்கீங்களா? குடுக்குறீங்க எவ்வளோ? 1,05,000 ரூபாய். 1,05,000 ரூபாய். என்ன மாடுனா இது? மணப்பாறை மாடு. இதுதான் மணப்பாறை மாடு இல்லையா? அதுன்னு சார் போட்டீங்களா? போட்டாச்சுண்ணா. பாக்கலையா? வாங்கலாம் சார். வாங்கிட்டீங்களா? வித்துருக்கீங்களாண்ணே? எவ்வளோண்ணே? சேல்ஸா வாங்கிருக்கீங்களா? எவ்வளோண்ணே? 3,000 to 4 வரைக்கும் வாங்கிருக்கேன். ஆவரேஜ் நல்லா இருக்கு. குட்டி வளர்க்கறதுக்கா அடிமாடா? கேரளாவா? ஏன் மாடு எவ்வளோ? 1.10 வாங்கிருக்கீங்களா? சேல்ஸுக்கு நிக்கிறீங்க? பல்லுங்கயா 4 6 முத்திருச்சு. 6 பல்லு அடிமாட்டுக்குங்க. எவ்வளோண்ணே? 1.30. 6 பல்லா 4 பல்லா முடிஞ்சு ஏத்திர வேண்டிதான். நீ ஏன் சொல்ற? சும்மா கேளு சொல்ற. வியாபாரத்துல எல்லாம் கொடுக்கலாம். என்ன போய் ஜோடி எவ்வளோண்ணே?
நடக்க விட்டு பாக்குறாரு. என்ன செய்ய இங்க கொஞ்சம் அப்படித்தான் கவனமா இருக்கணும். எவ்வளோண்ணே? 6 பல்லா பல்லுல சேர்ந்த மாதிரி சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கு மாடு. விக்கிறதுக்கு எவ்வளோண்ணே? ஓனர் தான் கேட்கணும். பருக்கூரா என்ன மாடுது? மேரிக்கித்தாவா? நீ சொல்றது ஒன்னாத்தான் இருக்கணும். இப்ப வந்து ஆவரேஜ் 3 சேர்த்து ரைட்டு தெரியாம இருக்குது. தெரியும் அவங்க சொல்ற ஆவரேஜ் 3 சேர்த்து சொல்றாங்க. பெரிய ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லா வந்து மழை. இந்த மழையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான மாடுகளோட வரத்து வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ விற்க போறியா? விற்க அதாவது என்னன்னா அதிகமான மழை வந்ததன் காரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாடுங்க வந்து வரல. ஆனா இந்த வாரம் என்னன்னு தெரிஞ்சு செம்ம ரஷ்ஷா இருக்கு, நிக்க கூட முடியல. ஸோ எங்க போனாலும் தள்ளி போங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. நான் மாடு சேல்ஸா விற்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்களா? எவ்வளோண்ணே? 25 காலையா? எல்லாமே நம்ம ஊர்ண்ணே. ரைட் போயிட்டு வாங்க. சேல்ஸ் தான். போய் துண்டு போடணுமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு மாடு, கன்று தான் இது. பல்லு எதுவும் போடலை. பிளாக்கி குட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சூப்பராக இருக்கு. எவ்வளோ மாடு எவ்வளோ? 1 லட்சம். அதனாலதான் ஏரியில தூக்கி விட்டு ஃபுல்லா அடிச்சு கிரௌட நீங்களே பாருங்க. ட்ரோன் ஷாட் மாதிரி ஏன் மாடி எவ்வளோ? 31 ரூபாய் ரெண்டும். இதான் வடிவேல் சொன்ன ஏன் தள்ளு அப்படின்னு தள்ளிட்டு இருக்கிறாங்க. போயிருமா என்னன்னு தெரியல, பாப்போம். ஏதாவது இங்க தொலி அடிச்சு போட்டிருக்காங்க ஆல்ரெடி. நாத்து நடவை மட்டும் தான் நட்டுன்னு வந்து நல்லா இருந்திருக்கு. ஆக்சுவலா வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா போன வாரம் வந்து சந்தை ஆகுதுனால இந்த வாரம் சந்தையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்மா கிரௌடு, சாதாரண கிரௌண்டு சொல்ல முடியாது. மாடுகளை விட ஆளுங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. ஏன்னா பாதி மாடுங்க வந்து கேரளா வண்டியில எடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து கிரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. உங்களுக்கு சரியான நேரமும் நல்ல மாடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா மணப்பாறை மாடு சந்தைக்கு ட்ரை பண்ணி பாருங்க.
நான் கொடுக்குறீங்களா? எவ்வளோண்ணே? 20,000. ஒண்ணு மட்டுமா? என்ன இது கலப்பு? காங்கயம். ஒருத்தர் ஆனா காங்கயங்கால உள்ளுக்குள்ள தேடிட்டு இருந்தாரு அங்க. 75. நல்லா இருக்கு மாடு. எத்தனை பல்லு? 6. எவ்வளோண்ணே மாடு? ஒன்று 20. 4 பல்லா 6 பல்லா? அப்படின்னா பல்லு சேர்ந்து. இப்ப இது திருப்பி வண்டி மாட்டுக்கா இல்ல அடி மாடு? ஐயா எவ்வளவு கொடுக்குறீங்க? நம்மள எவ்வளவு பேசிருக்காங்க? 1:30. 4 6 எவ்வண்டு பல்லு. நல்லா இருக்கு மாடு, ஜம்முன் இருக்கு. இது எவ்வளவு மாடு? என்ன எல்லாருமே மாட்டுக்காரர் இங்க இல்லைங்கிறியா? ஆனா ஆளுக்கு ஒரு ஆள் கையில பிடிச்சிட்டு நிக்கிறீங்களே. மாடு எவ்வளோயா கொடுத்துட்டீங்களா? எவ்வளோ? அது மாடு நீங்க சொன்ன ரேட் அப்படியே வரும். எவ்வளோண்ணே ஜோடி? 1:60. சரிண்ணே சரிண்ணே, நல்லா இருக்கு. இது மணப்பாறை மாடா? அப்படி இல்ல, கரெக்டா சொல்லுங்க. பொள்ளாச்சி மாடு. ஆனா இதுதான் எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. எல்லாருமே ஒரு விஷயம் மாத்தி மாத்தி வருது. அந்த மாதிரி கரடுங்க. இது காங்கேயம் பிரீடு. இந்த கொம்பு இது கிட்டத்தட்ட கொம்பு ஒரே மாதிரி வரும். அதே மணப்பாறை மாடு. அந்த பக்கம் நிக்குது பாரு. அது வீடியோ ஐயா எவ்வளவு மாடு? 1:10. சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உங்க பேரை சொல்லு. எவ்வளோண்ணே ஜோடி? ஜோடி எவ்வளோ? 1:50. என்ன காங்கயங்கால? எங்களுக்கு பார்த்த உடனே தெரிய மாட்டேங்குது. எப்படி கண்டுபிடிக்கிறது? கொம்ப பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கொம்பு தான் காங்கயம். இந்த கொம்பு தான் காங்கயம். சரி, மணப்பாறை மண் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் கொம்பே கணக்கு வச்சுக்கணும். அதாங்க மணப்பாறை மண்ணா கொம்பு வேற மாதிரி இருக்குமா? மணப்பாறை மண்ணா வேற மாதிரி இருக்கு. செவலை மயிலேருந்து மணப்பாறை. அப்படி அங்க நிக்கிற ஜோடி கரெக்ட். அது நிக்கிறது செவலை மயிலேருந்து. ஓ, அது இல்லாம அவங்க மணப்பாறைன்னு சொன்னா அது கரெக்டானது கிடையாது. பாஞ்சிராது. பழகுன மாடு. எவ்வளோ மாடு? 1. எத்தனை பல்லு? பல்லு சேர்ந்துருச்சு. 6 பல்லு. வண்டி மாடு தான். வண்டிக்கு தான். நல்லா இருக்கு மாடு. மாடு விக்கிறீங்களா? குடுத்துறீங்களா? வாங்கிருக்கீங்களா? குடுக்குறீங்களா? இது நம்ம நாட்டு மாடுக்கு கண்டோட எங்க வாங்கிருக்கீங்க? விக்கிறது எவ்வளோண்ணே ஜோடி? 85. என்ன இன மாடுன்னு? என்ன இன மாடு? காங்கேயத்து மாடு. சரி சரி. கரூர் காங்கேய மாடா? நல்லா இருக்கு மாடு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு ஜோடி வந்து 85,000 சொல்றாங்க. மாடு நடக்க விட்டு பாக்குறாங்க. 4 பல்லு.
₹9 சொல்லுதுங்க. 80 ₹9. அதான 10 ₹9. ₹9. செம்ம கிரௌடா இருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலா போன வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்ம ரெயினுங்க. இந்த வாட்டி சேல்ஸ் இருந்தாலும்